போயிட்டு நீங்க அடுத்து எங்க போறீங்க அப்படின்னா ஒரு மளிகை கடைக்கு போறீங்க. அங்க 1 கிலோ சிறுபருப்பு வந்து 65 ரூபான்னு சொல்றாங்க. ஆனா 65 ரூபா கொடுத்து நீங்க வாங்கிடுறீங்க. ஆனா வெயிட் போட்டு பார்க்கும்போது 850 கிராம் 900 கிராம் தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்பீங்களா? அதே மாதிரி நீங்க ரேஷன் கடைக்கு போறீங்க. 20 கிலோ அரிசி தர வேண்டிய இடத்துல 16 கிலோ 17 கிலோ அரிசி தரும்போது நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கிட்டு தான் வரோம். ஆனா வந்து நாங்க அப்படிதான் தருவோம்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு என் கார்டுல 20 கிலோ அரிசி. சரி. ஆனா வந்து 18 கிலோ தான் இருக்கு. 18 கிலோ தான் போடுறாங்க. இது வரைக்கும் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேள்வி இது வரைக்கும் கேட்கல. இப்ப ஏன் கேட்கல? அது என்னன்னா அது அப்படியே அவங்க என்னன்னா தந்துருக்கறதுனால நாங்க அப்படி வந்துருக்கோம். அவ்வளவுதான். அப்படி வரக்கூடாது. இதே நீங்க காசு கொடுத்து வாங்குற பொருளுக்கு கேள்வி கேட்கறீங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இலவசமா கிடைக்கனால நீங்க கேள்வி கேட்காம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை எங்கெல்லாம் தடுக்கப்படுகிறதோ அன்று குரல் கொடுக்க வேண்டியது நம்ம ஜனநாயக கடமை. சரிங்களா? அந்த ஜனநாயக கடமையை ஃபாலோ பண்ணி அந்த அடிப்படை உரிமையை கண்டிப்பா மீட்டு இருக்கணும். ஊழலை ஒழிக்கணும்னு தலைவர்கள் சொன்னா மட்டும் போதாது, மக்களும் அதை கடைபிடிக்க வேண்டும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஊழலை கூட நம்ம தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் அப்ப யார் மேல தப்பு இருக்கு?